நம் வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய உண்மை இந்த விழயத்தில் இருக்கு. ராவணன் ஒரு தமிழன். இது பல வரலாற்று ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஏன்னா ராவணனின் காலகட்டத்தில் அங்கே சிங்கள மொழி என்பதே இலங்கையில் கிடையாது. அப்போ ராவணன் தமிழன்னு நம்மள பல பேருக்குமே தெரியும். சரி, ராவணன் உண்மையிலே நல்லவரா? இந்த பிண்டாரிகள் எழுதி வச்ச வரலாறு படி ராவணன் என்பவர் அவருடைய மக்களுக்கு நல்லவர் தான். அவருடைய ஆட்சியில் அவருடைய நாடாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களும் வளமாக மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அது இப்போ எழுதப்பட்ட புராண கதையிலேயே இருக்கு. அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு போன அப்ப அங்கே இலங்கையை பார்த்தோம், ராவணனுடைய ஆட்சியை பார்த்தோம், பிரமித்து போனார். ராவணனுடைய ஆட்சியில் அவங்களுடைய நாடும் நாட்டு மக்களும் செல்வ செழிப்போடு வளத்துடன் வாழ்ந்திருக்காங்க. அது வால்மீகி எழுதின ராமாயணத்திலே இருக்கு. அப்போ இவங்க எழுதினது படியும் ராவணன் அவர் நாடும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செஞ்சிருக்கார். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஐயாவின் ராவணிய ஆய்வு. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா ராமாயண போரில் உண்மையில் தோற்றது ராமன் தான். போரில் தோற்ற அனுமரும் அவருடைய மக்களும் பாலைவனத்துக்கு நாடு கடத்தப்பட்டனர். இந்த குறியீடு தான் இப்போ வரையும் அனுமர் கூட ஒட்டகத்தை வச்சிருப்பாங்க. அனுமருடைய வாகனம் ஒட்டகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாலைவனத்தை குறித்த செந்தூரத்தையும் அனுமருடன் தொடர்பு படுத்தியிருப்பாங்க. ராவணன் தமிழன் மட்டும் இல்லை, ராவணன் ஒரு சித்தர். ராவணன் ஒரு ஆசீவக கடவுள். மனிதராக வாழ்ந்து கடவுள் நிலை அடைந்தவர். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு குறள் இருக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்களை நாம தெய்வமாக பார்க்குறோம். அப்படி வாழ்ந்த ராவணனையும் நாம் தெய்வமாக வழிபட்டிருப்போம். தமிழர்களை பொறுத்தவரையும் முன்னோர்கள் வழிபாடு தாங்க. மக்களுக்கு நன்மை செய்த நம் முன்னோர்களை நாம் எப்போதுமே அவங்கள கடவுளாக தான் பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு வீரப்பனார் இருக்கார்ல, பல பழங்குடியின மக்களுக்கு அவர் காவலனாக இருந்திருக்காரு. மலைவாழ் மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை போக்கியிருக்காரு. அதனால தான் இன்றளவும் வீரப்பன் அவர்களை குலதெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அவருடைய சமாதியை இப்போ பல தரப்பு மக்கள் குலதெய்வமாக ஆக்கிக்கிட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்த ஒருத்தரை நம்ம கண்ணுக்கு கெட்டவராக காட்டி வச்சிருக்காங்க இந்த பிண்டாரிகள். கர்நாடகா காவிரி பிரச்சனைக்கும் தமிழினத்தின் உரிமைக்கான பிரச்சனைக்கும் அவ்வளோ இடத்துல வீரப்பனார் அவர்கள் தமிழ் மக்களை காத்து நின்றுக்கார். ஆனால் இந்த செய்தியெல்லாம் மறைச்சிட்டு அவரை ஒரு மிக கெட்டவராகவும் கொடியவராகவும் காமிச்சு வச்சுருக்காங்க இந்த பிண்டாரிகள். இதே போல தாங்க நம்ம ராவணனையும் தன் நாட்டையும் தன் நிலத்தையும் காத்து தலை சிறந்த மன்னனாக வாழ்ந்த ஒருத்தரை புனைவு கதைகள் மூலமாக இப்போ கெட்டவராக மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ உண்மையிலேயே ராவணன் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாருன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திருந்தாருன்னா, அவரையுமே மக்கள் தெய்வத்துல வச்சிருப்பாங்க. அவரையுமே தெய்வமாக ஆக்கி வழிபட்டிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ராவணனுடைய மகன் இந்திரன் இருக்கார்ல, இந்திரனுக்குமான வழிபாடுமே இன்று வரையிலுமே இருக்கு. இலங்கையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி இந்திர வழிபாடு இருக்கு. அப்புறம் நம்ம முன்னோர்களான சிவன், முருகன், திருமால் இவங்களையுமே இன்றளவும் கோயில் கட்டி வழிபடுறோம். நம்ம ஆசீவக தெய்வங்கள் எல்லாத்துக்குமே பழமையான கோயில்கள் இருக்கு. இந்திரனுக்கு கூட இந்திர வழிபாடு இன்றளவும் இருக்கு. ஆனா நம்ம ராவணனுக்கு மட்டும் ஏன் எந்த கோயில்களும் இல்லை? ராவணன் வழிபாடு எப்படி மறைக்கப்பட்டது? ராவணனை மக்கள் வணங்கியிருந்தோமே ஆனால் நிச்சயமாக பழமையான ராவணன் கோயில் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் நிச்சயமா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களில் ராவணனுக்குன்னு ஒரு சின்ன சிலை இருக்கும். கோயில் வளாகத்திலேயோ இல்லை கோயில் கோபுரத்தில் இல்லை ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம். ஆனால் ராவணனுக்குன்னு பிரத்யேகமாக தனி கோயில் இல்லவே இல்லை. அதுவும் பழமையான கோயில் எங்கேயுமே இல்லை. சேலத்தில் கூட ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அந்த சன்னதியுமே ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் கட்டுப்பட்டிருக்கு. ராவணனுக்கான தனி பழமையான கோயில் எங்கேயுமே இல்லை. சமீபத்தில் கட்டின கோயில் வேணா இருக்குது. நம்ம இன்வெஸ்டிகேஷனும் இங்கே தான் ஆரம்பிக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில இடங்களில் சமீபத்தில் ராவணன் கோயில் கட்டியிருப்பாங்க. ஆனால் பழமையான ராவணன் கோயில்னு எந்த இடத்துலையும் கிடையாது. There is no Ravana temple anywhere in the world including Tamil Nadu. Take it from me. There are only Ravana sculptures. தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே பழமையான ராவணன் கோயிலே கிடையாது. இது சம்பந்தமான விடயத்தை நான் வேனில் பேசிட்டு வந்தேன். நம்ம கூட வந்த விஜய் பாண்டியன்றவர் ஒரு அதிர்ச்சியான விடயத்தை சொன்னார். என்னதுன்னா, ராவணன் கோயிலா இருக்கே, எங்கள் ஊரில் இருக்கேன்னார். எங்கள் ஊரில் காலங்காலமாக ராவணனை வழிபட்டு வந்திருக்காங்க. நான் கூட சின்ன வயசுலாம் கோயிலுக்கு போயிருக்கேன்.
அந்த ஊரில் இருக்கிறவங்களும் செருப்பே போட மாட்டாங்க. அந்த ராவணன் கோயிலில் ராவணனுக்கான சிலை இருக்கான்னு நான் கேட்டேன். ராவணன் சிலை இல்லை, வெறும் மேடை மட்டும்தான் இருக்கும். ஆனால் காலங்காலமாக நாங்கள் வழிபட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். சிவகங்கையில் இந்த கோயில் இருக்குன்னு சொல்லியிருந்தார். என் பேர் விஜய் பாண்டியன், அகமுடியார் குடி, சிவகங்கை மாவட்டம், முத்தரசன் கிராமம் என் அம்மா பிறந்த ஊர். சின்ன வயசுல நாங்கள் எங்கள் பெரியம்மா திருவிழா கூட்டிட்டு போறப்போ அந்த ஊர் பக்கத்து ஊரான கோடாங்கி வெட்டியில எங்களை கூட்டு போனாங்க. அங்க நாங்க பார்த்தது வந்து ஒரு ராவணன் கோயில் அங்க இருந்தது. சரி, கூகுள் மேப்பில் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அவர் சொன்ன அதே இடத்துல அரவான் கோயில் இருக்குது. அதாவது அந்த ஊருடைய எல்லையில் என்ன போட்டிருக்கு? ராவணன் கோயில் எல்லை. அப்போ இங்கே நிச்சயமாக ஒரு குளறுபடி இருக்குது. அப்போ இதை கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ணேன். 5ஆம் தமிழ் சங்கத்தில் ராவணன் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. அதற்கு 4 பேரை கைது பண்ணாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா நியூஸ் சேனல்லையும் இது பேசும் பொருளாச்சு. அந்த சூழ்நிலையில் எனக்கு தோன்றிய விடயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம நாட்டில் ராவணன் உருவபொம்மையை எரிக்கிறாங்க. இது எப்படியாச்சும் நம்ம நிறுத்தியே ஆகணும். முதல்ல இது நம்மளால் நிறுத்த முடியுமான்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்தது, வரலாற்று ரீதியாக ராவணனை எரிப்பதற்கு எந்த கலாச்சாரத்திலும் எந்த ஆதாரமும் கிடையாது. இது சமீப காலகட்டத்தில் வந்தது. அப்போ நிச்சயமாக நம்மளால் இதை நிறுத்த முடியும். அது எப்படி தெரியுமா? ராவணன் கெட்டவன்றதுனால தான் மீண்டும் மீண்டும் எரிக்கிறீங்க. ஆனால் உண்மையில் வரலாற்று ரீதியாகவே ராவணனை தமிழர்கள் நாங்கள் வணங்கி வந்திருக்கோம், அவரை நாங்கள் கடவுளாக பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாலிடான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக நாம் சட்ட ரீதியாகவே இந்த செயலை நாம் நிறுத்த முடியும். அந்த ஊரில் இருக்கிறது ராவணன் கோயில்னு சொல்லப்படுது. ஆனால் அங்கே இருக்கிறதோ அரவான் கோயில். அதே சமயத்தில் அந்த ஊரின் எல்லையின் பெயர் ராவணன் கோயில் எல்லை. இந்த குளறுபடியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊருக்கே நாம் கள ஆய்வுக்கு போனோம். சிவகங்கை மாவட்டம் கோடாங்கிப்பட்டி, நடுமாங்குடி. நம்ம அரவானுடைய கதையை பார்ப்போமே. அரவான்னா யாரு, அரவானின் வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சு. அரவானுக்கான கதை என்னன்னா, மகாபாரத போர். அந்த போரில் பஞ்சபாண்டவர்கள் வெற்றி அடையணும்னா அதற்கு ஒரு மனிதனை பலி கொடுக்கணும்னு கிருஷ்ணர் சொன்னாராம். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் உள்ள மனிதரை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த ராசி நட்சத்திரத்தில் உள்ளவர் தான் இந்த அரவானம். அரவானை பலி கொடுக்கறது கிருஷ்ணர் கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னது என்னதுன்னா, இல்லை நான் இன்னும் கல்யாணம் ஆகாதவன், எந்த இன்பத்தையும் நான் அனுபவிக்காமல் நான் எப்படி இறக்குறது அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த ஒரு நாள் எல்லா இன்பத்தையும் நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே பெண் உருவத்தில் மாறினாராம். இந்த அரவானும் அந்த பெண் கூட மகிழ்ச்சியாக இருந்தாராம். எவ்வளோ ஒரு கேவலமான கதை பார்த்தீங்களா? அப்புறம் அடுத்த நாள் வெட்டுறதுக்கு முன்னாடி அரவானுக்கு ஒரு ஆசையாம். என்னதுன்னா, இந்த மகாபாரத போரை நான் முழுசாக பார்க்கணும், அதனால் வெட்டப்பட்ட என் தலையை அந்த போரை பார்க்குறது மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த கோரிக்கையும் ஏற்றுட்டு அரவான் தலையை வெட்டினாங்களாம். அந்த வெட்டப்பட்ட தலையை மகாபாரத போரை பார்த்துட்டு இருக்க மாதிரி வச்சாங்களாம். அதனால தான் இப்போ வரையும் அரவான் வழிபாடில் வெறும் வெட்டப்பட்ட தலை மட்டும் வழிபடுறாங்க. இந்த கதையை நம்ம கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சதுங்க. என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பொய்யை மறைக்கிறதுக்காக தான் இந்த அரவான் கதையை சொல்லியிருக்காங்க. போரில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அப்பாவி உயிரை பலி கொடுக்கணும்னா இது என்ன விதத்தில் நியாயம்? அதுவும் பாருங்கள், இந்த அரவான்றவர் கடைசி காலகட்டத்தில் தகாத உறவுகள் வச்சுட்டு இறந்து போனவர். இவரை ஏங்க மக்கள் நம்ம வழிபடணும்? அரவானுக்கு ஏன் இத்தனை கோயில்கள் இருக்குது? தமிழ்நாட்டில் பல கோயில்கள் அரவான் கோயில்கள் இருக்குது. அதுக்கான தேவை என்ன? அரவான் என்ன நான் மக்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன்னு சொன்னாரா? கிடையாது. இதே கதை பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேற மாதிரி இருக்குது. வட இந்தியாவில் இந்த வெட்டப்பட்ட தலை இருக்குல்ல, இதற்கு பேர் பார்பாரிகான்றாங்க. இங்கே அரவான்னு இருக்குது, அங்கே பார்பாரிகான்றாங்க. இந்த அரவான்றவர் அர்ஜுனனுடைய பையன்றாங்க. ஆனால் அங்கே பார்பாரிகான்றது பீமனுடைய பேரன்றாங்க. அப்போ பாருங்கள், ஒரே வெட்டப்பட்ட தலை தான், ஆனால் இங்கேயும் அங்கேயும் வேற வேற கதை, வேற வேற பெயர். இந்த அரவானுக்கும் நம் ராவணனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அங்கே உள்ள பூசாரி சொல்கிறத கேளுங்களேன். இன்னும் ஒரு 25-30 வருஷம் இருக்கு நான் இங்கே வந்து. என்ன ஒன்று மனசில் பார்த்தது, இந்த ராவணன் கோயில்ன்றது வந்து இங்கே இருக்கு. அப்போ பெரியப்பாலாம் இருக்காரு, பெரியசாமிலாம் இருக்காரு. வந்து சொன்னது எல்லாமே ராவணன் கோயில்னு சொல்றாங்க. இப்போதான் இப்போ ராவணன் வேற அரவான் இல்லை. இப்போ நம்மளன் கோயில் தான் இருந்தது, ராவணன் தான் இருந்தது.
இப்போ எப்படி அது அரவான் மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்றாங்க. அவங்க பேர் என்னது? அர்ஜுன் அவங்க அக்கா கேட்டுச்சு. இப்போ இந்த உற்சவம் பண்ணும்போது அரையாத்துறையிலேருந்து அரையாத்துறை கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இந்த கோயில். அறநிலை எடுத்துருச்சு, கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. போனோம்னா இப்போ அதுக்கு நல்லரவான்னு இப்போ புதுசாக போயிடுச்சு. நல்லரவான் அப்படி வைக்கும்போது பேர் கூப்பிடணும்ல, இப்போ நல்லரவான்னு சொல்லி. அப்பயே அந்த பழைய ஆட்கள் வந்து இது ராவணன் கோயில் இப்போ தெரியாத பேர் ராவண அப்படின்னு சொல்லி பேசி அப்படி பேச்சு வழக்கில் வந்ததான். கூகுள் மேப்லயே ராவணன் கோயில் தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. நல்லரவான் கோயில், அரவான் கோயில் தான் வராங்க. இந்த கோயிலுடைய பேர் யார் வச்சிருக்காங்கன்னா அறநிலைத்துறை தான் வச்சிருக்காங்களாம். இந்த கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. அவங்க தான் வந்து இதற்கு நல்லறவான்னு பேரே வச்சிருக்காங்க. சரி, இந்த ஊர் மக்கள்கிட்ட இதனுடைய பேரை கேட்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாருமே இதை ராவணன் கோயில் தான் சொல்றாங்க. சாமி கும்பிடு, சாமி நல்லா விழுந்து கும்பிடுறா, ராவணன் விழுந்து கும்பிடு. ராவண கோயில் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ராவண கோயில் இல்லை. சாமி எங்கே இருக்கு? சாமி அங்கே இருக்கு. போட்டுக்கிட்டு வெத்தலை கொடுத்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு போவாங்க. ராவண கோயிலுக்கு போவாங்க. அங்கே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து அப்படி போவாங்க. கிட்ட கிடையாது. இப்போ அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அங்க வந்து பழைய மரம் இருந்ததோ? இங்க பழைய மரம் இருந்துச்சு, வேலிக்கிற மரம் இருந்துச்சு. நமக்கு பெரிய வேலிக்கிற இருந்துச்சு. அததான் கும்பிட்டு இருந்தாங்க. வேளா மரம் இருந்துச்சு. வேளா மரம் இருந்த உடனே அங்க ஒரு வேப்பங்க வேலிக்கருவை இருந்துச்சு. அந்த வேலிக்கருவையில ஒரு மாலையை போடுவாங்க, சாமியை கும்பிடுவாங்க. வேற கல்லு எல்லாம் எதுவும் சிலை கல்லு எதுவும் இல்ல? அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் கோயில்ன்றது அங்கே இருக்கு. அங்க இருக்கு கோயில், அந்த கட்டடம் கட்டி அங்கே இருக்கு. அங்க இருக்கு. ராவணன் கோயில் எழுகைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ராவணன் கோயில் எழுகை. நாங்கெல்லாம் அங்கதான் குடவை எடுத்து குருதம் பண்ணி அங்கதான் போய் சாமி கும்பிடுவோம். அப்ப உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இங்க கும்பிட்டுருக்காங்க. மேல என்ன நாங்க கேட்டோம்னா இது ராவணன் கோயில் எழுகைன்னு ராவண கோயில் எழுகைன்னு சொல்லுவாங்க. இப்போ வரையும் அது ராவணன் சாமின்னு தான் சொல்றாங்க. அது எப்படிங்க ஊர் மக்கள் எல்லாரும் ராவணன்றாங்க, ஆனா கோயில நல்லறவான்னு மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஏன் ராவணனை அரவான்னு பேர் மாற்றி வச்சாங்க? அப்போ உண்மையில் ராவணனை மறைப்பதற்கு ராமனை வச்சிருக்காங்களோ? பாண்டியனையா அரவானை டீகோட் பண்ணிருப்பாரு. எதற்காக அரவானில் ராமனை புகுத்தினார்கள்? அரவானை அலியாக்கியதும் அவனுக்கு திருநங்கையை மணம் முடித்ததும் அரவானில் ராமனை நுழைக்கத்தான். ஆக பிராமணனுக்கு அவன் பார்பாரிக் எனும் ராமன், ஆனால் நமக்கோ அவன் அர்ஜுனன் கண்ட ட்ரோன் எனும் அரவானின் தலை. நாம் இன்று வணங்கும் ட்ரோன் எனும் அரவானின் தலையை மறைமுகமாக ராமனின் தலையாக சித்தரிக்கத்தான். அதாவது அரவான் என்ற பெயரில் நாம் ராமனைத்தான் வணங்குகிறோமாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த வெட்டப்பட்ட தலை, அதுக்கப்புறம் திருநங்கைகள் வரது, இது எல்லாமே அரவான் பேர்ல உள்ள ராமன் வழிபாடு தான் அப்படின்னு சொல்றாரு. காலங்காலமா தமிழர்கள் ராவண வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். அந்த ராவண வழிபாட்டை மறைமாற்றுறதுக்காக அதை அரவான் வழிபாடா மாத்தினாங்க. அரவான் என்பது வேற ஒன்றும் இல்லை, வெட்டப்பட்ட ராமனின் தலை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு முழுக்க இத்தனை அரவான் கோயில்கள் இருக்குல்ல, அப்போ இவைகள் எல்லாம் முந்தின காலகட்டத்தில் ராவணன் கோயில்களாக இருந்திருக்குமோ? அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள பல அரவான் கோயில்களை நம்ம ஆய்வு பண்ணோம். அதில் மிக அதிர்ச்சியான விடயம் நமக்கு கிடைச்சிது. முதல்ல மதுரையில் ஒரு அரவான் கோயில் இருக்கு. அங்க உள்ள முதியவர் அதை என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். எனக்கு வயசு 84. நான் சின்ன பிள்ளையிலிருந்து கும்பிடுவாங்க. அதில் விவகாரம் உள்ளவங்க இது வராது. ராவணசாமி. ராவணசாமி. ஆமா. நீங்க சின்ன பிள்ளையில என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சாமி? சின்ன பிள்ளையில என்ன பேர் சொல்லிருக்காங்க? ராவணசாமி. ராவணன் யாராரு இதுக்கு பாத்தியப்பட்டவங்க தெரியுமாங்க? பாத்தியப்பட்டவன்லாம் செத்து போனேன். ராவணசாமி. சரி, அவருமே இதை ராவணசாமின்னு தான் சொல்றாரு. அந்த ஊர் மக்களுமே அரவான் இல்லை ராவணன் தான் சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரவான் கோயில்களும் ராவணன் கோயில்களா? கோயம்புத்தூர்ல இருக்க அரவான் கோயிலை பாருங்களேன். இங்கே நமக்கு கிடைச்ச மிக முக்கிய ஆதாரத்தை கேளுங்க. இப்ப நம்ம அரவான் கோயில் இருக்குல்லங்க, ஆமாங்க சார். அது நம்ம அந்த திருவிழால பாத்தீங்கன்னா அனுமார் வந்து சாமி தேடிட்டு வர்ற மாதிரி இருக்குமில்லங்க? ஆமாங்க சார். அந்த நிகழ்ச்சி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? அது வியாழக்கிழமை நடக்குங்க சார். சரிங்க. புதன்கிழமை கல்யாணம், மறுச்ச நாள் வந்து சாமி வந்து அனுமார் வந்து அரவானை தேடுறதா இதுங்க. சரிங்க. அனுமார் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் தேங்காய் உடைச்சிட்டு எல்லா வீட்டையும் வீடு தோலா வரன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அரவான ஆமா
ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தேங்காய் பழம் உடைப்பாங்க. சரிங்க. பசங்க பூசாரி பசங்க 2 பேர் கை கவுறு போட்டு போறது வந்து அனுமாரே போற மாதிரி ஒரு ஐதீகங்க. சரிங்க சரிங்க. எல்லா வீட்லயும் அரவான் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு தேடிட்டு வர்றதுங்க அது. சரி சரிங்க. அதுதான் சார் அனுமார் வந்து அரவானை தேடுறதா ஒரு ஐதீகம். இங்கே அரவான்றது மகாபாரத கேரக்டர், அனுமன்றது ராமாயண கேரக்டர். ஏன் வெட்டப்பட்ட அரவான் தலையை அனுமன் தேடணும்? வெட்டப்பட்ட ராமனின் தலையை தான் அனுமன் தேடி இருக்காரோ? அதை மறைக்கிறதுக்காக தான் அரவான் தலையை அனுமன் தேடுற மாதிரி சொல்கிறாங்களா? ஏன்னா இங்கே அரவானுக்கும் அனுமனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அனுமன் ஏன் இங்கே அரவானுடைய தலையை தேடணும்? அப்போ இங்கேயுமே ராமனுக்கான குறியீடு இருக்குது. அப்போ இதன் மூலமாக நமக்கு நல்லாவே தெரிய வருது, இங்கே தமிழ்நாட்டில் ராவணன் கோயில்கள் இருந்திருக்கு, காலப்போக்கில் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பழமை வாய்ந்த ராவணன் கோயில் இருந்ததுக்கான ஏதாச்சும் ஆதாரம் நமக்கு கிடைக்கும். புதுக்கோட்டையில் அரைக்காசம்மன் கோயிலில் பெரிய தூணில் ராவணனுக்கான சிலையே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ஆய்வு பண்ண போயிருந்தோம். போகிற வழியில் பல இடங்களில் பல கோயில்கள் சிதைஞ்சு கிடக்கு. அதெல்லாம் என்ன கோயில்கள்னே நமக்கு தெரியல. அப்போ நமக்கு தோணுது என்ன தெரியுமா, இப்படி தான் தமிழ்நாட்டில் உள்ள ராவணன் கோயில்களெல்லாம் அழிச்சிருப்பாங்களோ? ராவணன் வரலாறை எந்த அளவுக்கு மறைச்சு வச்சுருக்காங்கன்னு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரைக்காசம்மன் கோயில் தூணில் உள்ள சிலையை பார்த்தா நமக்கு தெரிய வரும். இந்த சிலையை பாருங்களேன், இது ராவணன், அதாவது ராவணீஸ்வரன் சிலை. இதில் நல்லா கவனித்து பாருங்கள், 9 தலைகள் மட்டும்தான் இருக்கும். ராவணன்னாலே 10 தலை தானே, ஏன் 9 தலை மட்டும் இருக்குது? அது மட்டும் இல்லை, ராவணனுடைய இந்த கைகள்லாம் பாருங்களேன், எக்ஸ்ட்ராவாக சிமெண்ட் போட்டு ஒட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த சிலைகளில் இல்லை, எக்ஸ்ட்ராவாக சிமெண்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இதை அந்த கோயில் ஐயர்கிட்டே கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். ஐயா, வெளியில அந்த சிலை இருக்குல்ல 9 தலை வச்சது, அது என்ன? ராவணேஸ்வரனா? 10 தலையா? ஆனா 9 எண்ணி பார்த்தா 9 தலை ஒரு தலை வரும்ல, தெரியாது இல்ல? கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. இல்ல அது பார்க்க முடியாது, தெரியாது. முன்னாடி ஒரு தலை அது கை இது உடச்சிருக்கு, கையெல்லாம் உடஞ்சிருக்கு. அது இந்த வர்றது போறது எல்லாம் வாழைத்தனம் பண்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, இழுத்து உடிச்சு வச்சுருக்கு எல்லாம். அதாவது ராவணனுக்கு வந்து ஒரு தலை பின்னாடி இருக்கான், அது நமக்கு தெரியாதான். ஒரு தலை பின்னாடி இருக்கிறதுனால தான் முன்னாடி 9 தலை தெரியுதான். அது மட்டும் இல்லை, இந்த கைகள்லாம் ஏன் இப்படி இருக்குன்னா, கோயிலில் வரதுங்க வந்து பிடிச்சி இழுத்துருதுங்களாம். ஒரு கருங்கல் சிலையை பிடிச்சி இழுத்தோன்னா இப்படி தான் உடையுமா? சரி, இதில் உள்ள மறைபொருளை இப்போ பார்ப்போம். ஏன் ராவணனுக்கு 9 தலைகள் இருக்குது தெரியுமா? அதற்கான விடை இந்த கைகள் உடஞ்சதில் இருக்குது. அவருடைய 2 கைகள் பாருங்கள், ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இல்லை, ஒன்று கீழேயும் இன்னொன்று மேலேயும் இருக்கும். ஏன் அந்த பொசிஷனில் இருக்குன்னா, கையில் வீணை வச்சுருந்தார். கையில் வைக்கப்பட்ட அந்த வீணையை தான் உடச்சிருக்காங்க. அதை உடச்சிட்டு தான் இந்த கத்தியும் கேடயத்தையும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க சிமெண்ட் போட்டு. இதை ஏன் பண்ணும் தெரியுமா? ராவணனுக்கு மேலே 9 தலைகள் இருக்குது பார்த்தீங்களா, 10வது தலை அவர் வச்சுருந்த வீணையில் இருக்கும். ஏன்ப்பா 10 தலையை மேலேயே வச்சிருக்கலாமே, ஏன் வீணையில் வைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ராவணனுடைய 10 தலை என்பது ஒரு சிம்பாலிக்கல் ஐடென்டிட்டி தான், அது உண்மையான 10 தலைகள் கிடையாது. ராவணனுடைய 10 தலைகள் என்பது 10 கலைகள். 10 கலைகளில் சிறந்தவன்னு குறிக்கிறதுக்காக தான் இந்த 10 தலைகள். அதில் ஒரு தலையை எடுத்து வீணையில் வச்சால்தான் மக்களுக்கு புரியும். ராவணனுடைய தலைகள் என்பது கலைகளை குறிக்குது. அதனால்தான் ஒரு தலையை அவர் வச்சிருக்க வீணையில் வச்சுருக்காங்க. இதுவே 10 தலைகளும் மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வட இந்தியர்கள் சொல்கிற மாதிரி தான் கதை கட்டி வச்சுருவாங்க. இந்த 10 தலைகள் என்றது 10 விதமான இழிகுணங்களை குறிக்கும். அகங்காரம், கோபம், காமம், தலைகணம், இது எல்லாமே தான் அந்த 10 தலைகள். இப்படி தான் நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. ராவணனுக்கு கோபம், காமம், அகங்காரம்லாம் இருந்ததுன்னா அவங்களால தவம் பண்ண முடியுமா? ராவணன் ஒரு சிவபக்தர், கடும் தவம் இருக்கிறவன்னு சொல்கிறாங்க. இந்த 10 இழிகுணங்கள் இருப்பவரால் கடும் தவம் செய்ய முடியுமா? தன் மனதை அடக்கி தவம் செய்பவர்களுக்கு இந்த இழிகுணங்களே இருக்காது. ராவணனுடைய வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவராகவும் அரக்கராகவும் தான் சித்தரித்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கையிலையுமே ராவணனை எவ்வளவு திட்டமிட்டு மறைச்சிருக்காங்கன்றதை பாருங்களேன். இலங்கை அரசாங்கம், அதாவது சிங்கள அரசு இருக்குல்ல, அவங்கள பொறுத்தவரையும் ராவணனை எப்படி பார்க்குறாங்கன்னா, ராவணன் வந்து புராண கதையில் உள்ள ஒரு அரசன். ராவணன் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். ராவணன் உண்மையிலேயே இலங்கையில் வாழ்ந்தான்றதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இப்போ வரையும் கிடைக்கல.
ஆர்கியாலஜிக்கலாகவும் கல்வெட்டு ஆதாரங்களும் ஒன்று கூட இல்லையா. இதுதான் இலங்கை அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் எப்படி மறைச்சாங்களோ அதே போல் இலங்கையிலையுமே ராவணனை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை விட இலங்கையில் எவ்வளோ ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும், அதை எல்லாத்தையுமே திட்டமிட்டு மூடி மறைச்சிருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையும் ராவணன் சார்ந்த ஒரு கல்வெட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. ராவணன் சார்ந்த பல பழங்கால கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அவைகள் அனைத்தையுமே திட்டமிட்டு மூடி மறைச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கல்வெட்டு. இலங்கை நாகப்பர்வதமலை காடுகளுக்குள்ளே இந்த கல்வெட்டு இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலோன் வால்யூம் 1 அதில் 515வது கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இது தமிழ் பிராமி கல்வெட்டு, அதாவது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு. இது பருமக வணிஜ திசக லேன சகச, அதாவது இங்கிலீஷில் த கேவ் ஆஃப் த சீஃப் திசா த மர்ச்சன்ட் இஸ் கிவன் டு த சங்கா. இது ஆனால் உண்மை என்னதுன்னா இந்த கல்வெட்டுடைய மொழிபெயர்ப்பே தவறாக இருக்குது. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை அப்படியே டைரக்டாக மொழிபெயர்த்தா என்ன தெரியுமா வரும்? பருமக ராவண ஜிதி ஷோகிலி லேன சகச, அதாவது இதனுடைய பொருள் பெருமகன் ராவணனின் மகள் ஷோகிலியின் குகை. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த கல்வெட்டு இருக்குல்ல, அதில் இந்த 3 எழுத்துக்களை மட்டும் பாருங்கள். இந்த 3 எழுத்துக்கள் என்ன தெரியுமா? தமிழ் பிராமி எழுத்து. இந்த எழுத்து இருக்குல்ல, இது ரா. அதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இது வா. அதுக்கப்புறம் இந்த எழுத்து நா, ராவண. ஆனால் பாருங்கள், இதுக்கு எழுதப்பட்ட பொருளில் ராவணனையே காணோம். பெருமகன் ராவணனின் மகள் ஷோகிலியின் குகை அப்படின்னு சொல்லப்பட்டதை வேறு மாதிரி மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. ஏன் மறைக்கணும்? சிங்கள அரசுடைய அஃபிஷியல் ரெக்கார்ட்லேயே இதை மாற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல சிங்கள ஆய்வாளர்களும் இதை மாற்றி மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ராவணனை மறைக்கிறாங்க பார்த்தீங்களா? சரி, இந்த உண்மையை முதல்ல வெளியே கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? அவரும் ஒரு சிங்கள ஆய்வாளர் தான். இலங்கையில் ரொம்பவும் ஃபேமஸான கல்வெட்டு ஆய்வாளர் சேனராத் பரானவிதான். இவர் அன்றைய காலகட்டத்தில் வந்த கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் ஆய்வாளர் NKS திருச்செல்வம் என்பவர் இந்த கல்வெட்டை அஃபிஷியல் ரெக்கார்ட்லேருந்து எடுத்து ஆய்வு பண்ணியும் சொல்லிட்டார். இதில் உள்ள இந்த ராவணன்ற பேரும் அவருடைய மகள் ஷோகிலின்ற பேரும் திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண விடயமே இல்லைங்க. ஏன்னா 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டிலேயே ராவணன்ற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஷோகிலின்ற ஒரு மகள் இருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய வருது. பழமையான எழுத்துக்கள் இருக்குல்ல, இதை நம்ம வெளியில் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியா வால்பேப்பரில் வைக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இதை வெளியில் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். ஏன் தெரியுமா? இந்த எழுத்துக்களை பார்த்தா நம்ம மக்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதை மறைத்தவர்களுக்கு இதை பார்க்கும்போது கொலை நடுங்கும். என்னடா எது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சி கஷ்டப்பட்டு மறைச்சோமோ, இப்போ அது வெளியே தெரிஞ்சிருச்சேன்னு இதை மறைத்தவர்களுக்கு பயம் வரும். அதனால் இந்த பழமை வாய்ந்த தமிழ் பிராமி வார்த்தையை ராவணன்ற பெயரை வெளியே பயன்படுத்துவோம். இது என்னதுன்னு கேட்பவர்களுக்கு நாம் உண்மையை சொல்வோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது, மிகப்பெரிய ஆதாரம். திரு அண்ணாமலையாரின் அருளால் நமக்கு ஒரு மிகப்பெரிய சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிது. என்ன தெரியுமா? ராவணனுக்கான பழமையான கோயில் திருவண்ணாமலையில் இருந்திருக்கு. அந்த கோயில் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கு. பழமைனா எவ்வளோ பழமை தெரியுமா? 100 ஆண்டுகள் இல்லை 200 ஆண்டுகள் கிடையாது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராவணன் கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் செல்லான்குப்பம். காலம் 3ஆம் குலத்துங்க சோழனின் காலம், கிபி 1185. திருவண்ணாமலை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எழுதப்பட்ட ரெக்கார்டு இது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழதேவருக்கு ஆண்டு 7வது பெண்ணை வடகரை வானகோபாடி செங்குன்ற நாட்டு கூரியூர் இடையார் வைசி ராவணீஸ்வரமுடைய நாயனாருக்கு கூரியூர் மலையமான் மன்னன் வீர ராட்சச சேதிராயனுக்கு அக்ரசேசமாக விட்ட நிலப்பள்ளம் கூரியூர் இறைவனுக்கு விலக்கரிக்க 1475 குழி கொடுத்தமை. கோயில் இறைவன் பெயர் ராவண ஈஸ்வரர். இந்த உண்மையை எப்படி தான் கண்டுபிடிச்சேன்? பொதுவாக இணையதளத்தில் பழமை வாய்ந்த ராவணன் கோயிலை பற்றி தேடும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது. வட இந்தியாவில் சமீபத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் காமிக்கும், இல்லைனா நம்ம ஊரில் உள்ள கோயில்களில் ஏதோ ஒரு சின்ன சன்னதி இல்லை ஒரு தூணில் உள்ள சிலை அந்த மாதிரி தான் காமிச்சது. வேறு எந்த ஒரு தகவலுமே இணையதளத்தில் இல்லை. AI தொழில்நுட்பத்தில் டீப் சர்ச் இருக்குல்ல, அது செஞ்சு பார்ப்போம்.
2018 திருவண்ணாமலை தொல்லியல் துறை சார்ந்தவர்கள் இந்த உடைக்கப்பட்ட ராவணன் கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. இந்த டிடி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரை பாருங்களேன். சோலா எரா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிவில் டெம்பிள் ஃபார் லார்ட் ராவணா இன் திருவண்ணாமலை. ஹிந்து எபிக் ராமாயணா டிபிக்ஸ் ராவணா ஆஸ் அ டீமன் கிங். அதாவது ராமாயணத்தில் ராவணனை ஒரு கொடுங்கோல் அரசனை தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே 12ஆம் நூற்றாண்டு சோழ கல்வெட்டில் ராவணனுக்கு கோயில் கட்டி வழிபட்டு இருக்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெளிவாக இந்த நியூஸ் பேப்பர்லையும் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இந்த உண்மையை வெளியே பரவ விடாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. மொத்தமாக மூடி மறைக்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணனா, உடனே திருவண்ணாமலைக்கு போனோம். அந்த சுக்குநூறா நொறுங்கிய ராவணன் கோயிலில் உள்ள மிச்ச மீதி கல்வெட்டுகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆப்போசிட்டில் இருக்காங்க. அது ஆமாம் ஆமாம் சரி சரி. இது மட்டும் தனியாக இருந்தது. நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். சரி. ராவணன் ஹெட்லைனாக தானே. இது வந்து ஸ்ரீ, இது வந்து ராவணேஸ்வரம். இந்த உண்மையை ஆர்கியாலஜிக்கல் புத்தகத்திலுமே பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் இனி இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம்ம இவ்வளோ கடினப்பட்டு தேடின பழமையான ராவணன் கோயில் இருந்ததுக்கான மிக முக்கிய ஆதாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமே ராவணனை யாரும் கெட்டவன், அசுரன், அரக்கன்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ராவணனுக்கு தமிழர்கள் நாம் கோயில் கட்டி வணங்கியிருக்கோம். அதை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை பாருங்களேன். இந்த கோயிலோடைய ஒரு தூண் ஒன்று பம்பு செட்டுக்கிட்ட இருந்தது. அதில் என்ன போட்டிருக்கனா, இந்த கோயில் இருந்த இடத்தின் பெயர் கூரியூர். இந்த ராவணீஸ்வரர் கோயில் இருந்தது கூரியூரில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உண்மையிலேயே இந்த திருவண்ணாமலை செல்லான்குப்பம் இதனுடைய முந்தைய பெயர் கூரியூர்னு இருந்திருக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கூரியூர்ன்ற ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் எங்கே தெரியுமா இருக்குது? ராமநாதபுரம். அப்போ இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்ப்போமே. பழைய கூரியூரில் ராவணன் கோயில் இருக்குது. இப்போ இருக்கிற கூரியூர் ராமநாதபுரத்தில் இருக்குது. அப்போ உண்மையிலே இப்போ இருக்கிற ராமநாதபுரத்தின் பேருமே முந்தைய காலகட்டத்தில் ராவணபுரம்னு இருந்திருக்குமோ? அதே மாதிரி ராமேஸ்வரம்னு இருக்குல்ல, அதனுடைய முந்தைய பேருமே ராவணேஸ்வரம்னு இருந்திருக்குமோ? பேர் உள்ள ஊர்கள் இன்று வரையுமே இருக்குது. கேரளாவில் ராவணேஸ்வரம்ன்ற ஒரு ஊரே இருக்குது. இலங்கையிலையுமே ராவணேஸ்வரன்ற ஊர் இருக்குது. தமிழ்நாட்டில் ராவணபுரம்ன்ற ஊரும் இருக்குது. இந்த ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இந்த பேர்கள் எல்லாமே விஜயநகர காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ உண்மையிலேயே ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோயில் யாருடைய கோயிலாக இருக்கும்? ராமேஸ்வர கோயில். இது எப்படி கட்டினாங்கன்னா, ராமன் வந்து ராவணனை கொண்டுட்டாராம். அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருமா. அதனால் சிவனுக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. அதுதான் ராமேஸ்வரத்தில். லிங்கத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுமன் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எங்கெங்கேயோ போய் லிங்கத்தை எடுத்துகிட்டு வர நேரம் ஆயிடுச்சான். அதனால் சீதையே மண்ணில் ஒரு லிங்கத்தை செஞ்சாங்களாம். அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அனுமரும் கோச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த லிங்கத்தையும் வச்சு பூஜை பண்ணுறாங்களாம். அதனால தான் இந்த ராமேஸ்வர கோயிலில் 2 லிங்கங்கள் இருக்குது. இது இவங்க சொன்ன கதை. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், இந்த கதை லாஜிக்கலாக இருக்கா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? முதல்ல சிவலிங்கத்தை கும்பிட்றோன்னா ஒரு லிங்கம் போதுமே, எதுக்கு 2 லிங்கம் வைக்கணும்? அப்போ இந்த 2 லிங்கம்ன்றது யாரை குறிக்கும்? ராவண இந்திரனை குறிக்குமோ? ஒருவேளை இந்த கோயில் ராவண இந்திரனுக்காக கட்டப்பட்ட கோயிலாக இருக்குமோ? அதனால தான் இந்த 2 லிங்கத்தை வச்சுருக்காங்களா? இந்த பிக்சரை பாருங்களேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இலங்கையில் ராவணன் சம்மந்தப்பட்ட கிணறுகள், கன்னியா வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணனால் கட்டப்பட்ட கிணறுகள்னு சொல்லப்படுது. இப்போ இதனுடைய ட்ரோன் ஷாட்டையும் இங்கே ராமேஸ்வர கோயிலில் உள்ள கிணறுகள் இதனுடைய ட்ரோன் ஷாட்டையும் பாருங்களேன். ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த 2 லிங்கம் உள்ள கோயில் ராவண இந்திரனுக்கு கட்டப்பட்ட கோயிலாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் எதிர்காலத்தில் நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும். ஏன்னா பாருங்களேன், பல உண்மைகளை பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைச்சு வச்சுருந்தாங்க இந்த பிண்டாரிகள். கலியுகத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இப்போ இந்த சத்திய யுகத்தில் ஒவ்வொன்றா வெளியே வருதில்ல. என்னதான் மூடி மறைச்சாலும் மண்ணை பொழந்துக்கிட்டு வெளியே வருதில்ல. இதுதான் இந்த சத்தியுகம். அனைத்து உண்மைகளும் வெளிவரும் காலம் இது. இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க தமிழர்கள் நாம் என்ன தெரியுமா பண்ணோம்? மீண்டும் ராவணன் கோயில்களை கட்ட ஆரம்பிக்கணும். இன்னும் சில ஆண்டு காலங்களில் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் பல இடங்களில் ராவணனுக்கான கோயில்களை கட்டி முடிக்கணும்.
நிச்சயமாக நம்மளால் முடியும். அதுக்கப்புறம் இந்த ராவணனெல்லாம் எரிக்கிறாங்கள்ல, அது எல்லாமே நின்று போயிடும். ஏன்னா ராவணன் பற்றின உண்மை மக்களுக்கு தெரியும் போது வரலாறு மீண்டும் மாற்றி எழுதப்படும். ராவணனை இந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்காங்கன்னா இன்றளவும் இதை மறைத்து வைத்திருக்கும் பிண்டாரிகளுக்கு பயம் இருக்கு. ராவணன் மேலே மிகப்பெரிய பயம் இருக்கு. கடவுளை கட்டி போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. நாம் மீண்டும் ராவணனுக்கு கோயில் கட்டி வணங்கும் போது ராவணனின் அருள் திருப்பி இந்த உலகத்திற்கு கிடைக்கும். உலக அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அது இந்த ஆண்டுக்குள்ளேயே நடந்தால் மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஆண்டு ராவணனுக்குரிய ஆண்டு. இந்த உண்மை வெளியே தெரியணும்.